ஹர ஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. எல்லாருக்கும் குட் ஈவினிங், மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன ஈவினிங் டிஃபன் பார்த்தோன்னா பாருங்கள், மாமி ஊற்றுறா. என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடை. இந்த அடை வந்து மாமி என்ன ரேஷியோ போட்டால் மாவு இதெல்லாம் சொல்லுவோம் மாமி. ஒரு டம்ளர் இட்லி புழுங்கரிசி, இட்லி அரிசி. அப்போ அந்த ஒரு டம்ளருக்கு ஈக்குவலாக ஒரு டம்ளருக்கு தோரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக எல்லாம் போட்டுக்கணும். வேணா பட்டாணி பருப்பு இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு பிடிச்சபடி. நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். அதுதான் அரிசி தனியா, இந்த பருப்புகள் தனியா ஊற வைக்கணும். 3 to 4 hours ஊற வைக்கணும். அரிசி புழுங்கரிசி தனியா, பருப்பு தனியா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை ஃபர்ஸ்ட் உப்பரப்பு போட்டு அரைச்சுடணும். நல்லா நைஸா அரைச்சிடணும். பருப்பை ஒண்டி ரொம்ப குறகுறன்னு அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையான அளவு வரமிளகா, பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் போட்டு முதல்ல அரிசியை அரைச்சி எடுத்துவிட்டு அதுக்கப்புறம் பருப்பை கொஞ்சம் கம்மியாக இது விட்டு விப்பரில் வச்சு ட்ரில் விட்டு அரைச்சி ரெண்டையும் ஒன்றா கலக்கணும். அரிசியை உப்பரை போட்டு கரைச்சி அரைச்சதையும் இந்த பருப்பு அரைச்சதையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உப்பு போருமான்னு பார்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கருவேப்பிலை நிறையா கிள்ளி போட்டு, வெங்காயம் முடிக்கினா வெங்காயம் நறுக்கி போட்டு, கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி நிறையா நறுக்கி போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து நம்ம இழுக்கிற அளவுக்கு பக்குவமாக தண்ணி ஊற்றி அதை வச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்ததுன்னா இப்போ கல் நீங்கள் பெரிய கெட்டி கல்லில் தானே வாங்கணும். இதுக்கு பேர் அடக்கல்லுன்னே பேர். இதுக்கு கல்லுக்கு பேரே கனமாக இருக்கும். இதுக்கு பேரே அடக்கல். இந்த இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவும் நீர்க்காக இருக்காது, ரொம்பவும் கெட்டியமாக இருக்காது. ரொம்ப கெட்டியமாக இருந்தால் நம்ம கையில் எடுத்து தட்டுற மாதிரி வரும். அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நான் இப்படி தான் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிப்பேன். அதாவது உப்பரப்பு கூட போட்டுனேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு இது பண்ணிட்டு லிக்விட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்போ எடுக்கிறதுக்கு வருது. அப்படியே திருப்பி போட்டுக்க வேண்டியதான். திருப்பி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி 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 போடணும். திருப்பி போட்டு நல்லா ரோஸ்டாக எடுத்து வைக்கணும். இதுதான் இரும்பு கல்லில் வந்து வாருங்க. இரும்பு கல் இது பழைய கல், எப்போதும் நிறைய தடவை போட்டிருக்கோம். இது வந்து 20 வருஷத்துக்கு மேலே, 40 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நல்ல கனமான கல்லில் பார்த்தீங்கன்னா அடை நல்லா நிதானமாக நிறுத்தி நிதானமாக வந்து, ஏன்னா மெல்லிஸ் கல்லாக இருந்தால் தீஞ்சு போகும். அதனால் நீங்கள் கனமான இரும்பு கல்லில் இந்த மாதிரி வெள்ளை விளையன்னு இருக்கு பாருங்க கல். இந்த மாதிரி கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடை நல்லா நிதானமாக கொஞ்சம் நாளை ஆகும். தோசை மட்டும் படப்படாமல் திரும்ப முடியாது, திருப்பி போட முடியாது. அதனால் நிதானமாக பார்க்கணும். அடை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ஒன்று நீ பேசு, இல்லை நான் பேசுகிறேன். அதனால் இந்த அடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கனமான கல் தான் போடணும். அதே மாதிரி பெருசாக வச்சுக்காம சிம்மில் வச்சு நீங்கள் பார்க்கணும். சொல்லுங்கள். இந்த அடக்கல்ல நிறைய பேர் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, எப்படி 40 வருஷம் ஆச்சு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கல அப்படின்னு கேட்குறா. நான் இந்த அடையை வாத்து முடிச்சுட்டு சூட்டோட கல்லை இறக்கி வச்சு கொஞ்சம் மோர், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊற்றி வச்சுருவேன். இந்த சூட்டுலேயே ஊற்றி வச்சுருவேன். அது நல்லா அப்படியே இருக்கும். மறுநாள் காத்தால நம்ம தான் தேய்க்கணும். இன்னும் சர்வன் பைட்டில் போட்டால் கொடுக்காதீங்க. நம்மளே அழகாக அந்த ஸ்காட்ச் பைட் வச்சு நல்லா கொஞ்சம் சோப்பு வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சேன்னா அந்த மோர் நல்லா விட்டு கொடுத்துரும். அப்படி ரொம்ப நாள் கருப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பும் புளியும் தடவிட்டு திருப்பி தேய்ச்சேன்னா விளையாடுன்னு ஆகிடும். கொஞ்சம் செய்யறது கொஞ்சம் வேலை கடினம் தான். ஆனால் செஞ்சு வச்சேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன்னா நல்லா இருக்கும். ஸோ அதான் இன்னைக்கு அடை இன்னைக்கு டிஃபன் பண்ணியிருக்கா. ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னங்கிறது மாமி கொஞ்சம் நாளைக்கு சொல்லுவோம். அதை வாத்து முடிச்சதும் நான் வந்து காமிக்கிறோம், டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். நான் இன்னொரு அடை ஊற்றுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நம்ம ஆற்றுக்கு அதாவது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அடை சாப்பிட்றதுக்கு புழுங்கரிசி பண்ணலாம். பட் வந்து இந்த கார்த்திகைக்கு தான் அடை கட்டுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புழுங்கரிசி யூஸ் பண்ணக்கூடாது. பச்சரிசி எடுத்து 1க்கு 1.5 டம்ளராக நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அதே ரேஷியோவில் பருப்பு நினச்சி உங்களுக்கு பச்சரிசியை கலந்துட்டு வெந்நீர் ஊற்றி வச்சுருவோம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அடை. அதனால் அது மாதிரி செய்வோம். இதே அடையை நான் வந்துட்டு நம்ம இதெல்லாம் போடாமல், வெங்காயம் போடாமல் நீங்கள் செய்யணும்னா அழகாக கேரட்டு, முட்டைக்கோஸ் இதெல்லாம் நறுக்கி வச்சு இது பண்ணி அரைக்கலாம். அது ஒன்று பெசரட்டுன்னு சொல்லுவோம். அது ஒன்றும் அப்படி. இன்னொன்று தேங்காய் போட்டு கார்த்திகைக்கு அரைப்போம். தேங்காய் போடுவோம் அதில். ஸோ அது அவ்வளோவா உரப்பு இருக்காது. அது ஒரு டேஸ்ட்டு. இன்னொன்று வந்து வறுமை அடைன்னு ஒன்று பண்ணுவேன். வெறும் பச்சை மிளகாய் ஒட்டி போட்டு இந்த அரைமாவை அரைப்பேன். அதாவது அந்த 1 டம்ளர் அரிசி போடுறேன்னா அதுலேயே 1 ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு பச்சை மிளகாய் ஒண்டி 4 உப்பு வச்சு பெருங்காயம் வச்சு அரைச்சி அதை தேங்காய் எண்ணெயில் வறுப்பேன். அது பேர் வெறுமை அடைன்னு பேர். அதுக்கு தொட்டுக்காய் வெடிக்க விட்ட மோர் குழம்பு போடுவேன். மோர் நல்லா ஒரு கப்பு எடுத்துட்டு தேங்காய்லாம் அரைக்காமலே பச்சை மிளகாயை போட்டு அதை தாளிச்சுட்டு, பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சு இந்த மோரில் கடலைமாவை கொஞ்சம் கரைச்சி அதில் ஊற்றிட்டோம்னா உங்களுக்கு வெடிக்க உப்பு தேவையான உப்பு போட்டேன்னா உங்களுக்கு வந்து வெடிக்க விட்ட மோர் குழம்பு ரெடி. நான் நிறைய இதில் போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சா பாருங்கள். இல்லைனா திருப்பி இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் வெடிக்க விட்ட மோர் குழம்பு தேங்காய் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்ட்டு. அது புளிப்பொங்கலுக்கு நல்லாயிருக்கும், அடைக்கு நல்லாயிருக்கும், திடீர் மோர் குழம்புன்னு பேர். அது மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள்.
அதுதான். இப்போ அடை வாத்து வச்சுருக்கேன். இந்த அடை வாத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தொட்டுக்க அவியல், கற்பாலை பண்ணையிலேயே அவியல் கொஞ்சம் இருக்குது. இந்த அடைக்கு அவியலுக்கும் கரெக்டாக இருக்கும். இதுதான் தொட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் ராத்திரி. அடை அவியல் இன்னைக்கு டிஃபன். அடையும் அவியலும் பச்செல்லாம் இந்த சொல்கிற இல்லையா, கடையில் போனால் அடை அவியல் அங்கெல்லாம் சாப்பிட்டா ஆற்றுல பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் கண்ட எண்ணெய் போடாமல் நம்ம ஆற்றுல போட்டு நல்லா சுத்தமான இந்த எண்ணெயை ஊற்றி பாருங்க. அடுத்தது திருப்பி போடுறேன். ஓகேவா? ஒரு சில பேர் நினச்சிப்பா இந்த மாதிரி கல்லை வெள்ளையாக சேர்த்துட்டா தோசையோ அடையோ எடுக்க வராது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சூப்பராக எடுக்க வரும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் இது மாதிரி இப்போ கும்பகோணத்தில் கூட ஒரு கல் வாங்கினேன். உங்களுக்கு முடிஞ்சால் நான் அந்த நம்பர் தரேன். அந்த இதில் கும்பகோணம் சாரங்கமணி கோயில் வாசலில் தட்டை வாங்கினேன். நல்ல 18 இன்ச்சு கல். இதை விட இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும் அந்த கல். நல்ல வெயிட்டாக இருக்கும். 2 பக்கமும் காது வச்சு இருக்குது. அது வாங்கினேன் நான். இப்போ பார்த்தோம்னா தான் பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த கல் சைஸுக்கு பார்த்துருக்கா. ஆமாம். அவியலும் வச்சுருக்கா. இதுக்கு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் அந்த அடைக்கு வந்து வெறுமனை சாப்பிட்லாம். இப்போ இந்த அடாவிகள் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துலேருந்தே சொல்லுவாள் அடாவிகள்லாம் ரொம்ப ஃபேமஸ்னு. அது காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இதை தவிர வந்து மாமி சொல்லுவா அந்த வெல்லமும் நெய்யா வெல்லம் வந்து நறுக்கி அதில் நெய் ஊற்றி கொடுக்கறது. உங்கள் பையன் சாப்பிடுவான். அவங்க அப்பாவுக்கு பிடிக்கும் வெல்லமும் நெய்யும் ஊற்றி. வெல்லமும் நெய்யும் சாப்பிடுவா. இந்த மாதிரி பல விதமாக வந்து நம்ம அடைக்கு வெல்லமும் நெய்யும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வெல்லமும் வெண்ணையும் கலந்து அதை சாப்பிடலாம். 2 கலந்து சாப்பிடலாம். மற்றபடி இது வந்து அடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றும் பெரும்பாலும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும். ஊறுகாய் கூட சில பேர் தொட்டுப்பா. தொக்கு மாங்காய் நல்லாயிருக்கும். வெங்காய சாம்பார் சூப்பராக இருக்கும். ஸோ அது அவளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் பண்ணோன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதான் இன்றைக்கி மாலை வந்து ஈவினிங் டிஃபன் பலகாரத்துக்கு. ஸோ எல்லாம் செஞ்சு பாருங்கள். அடை எப்படி பண்ணுறது மாமி ரேஷியோலாம் சொல்லியிருப்பா. 2 பேருக்கு பண்ணுறது சொல்லியிருக்கா. நீங்கள் உங்கள் காலத்தில் எத்தனை மெம்பர் இருக்காலோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி. 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கொஞ்சம் கூட, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சு இந்த அரிசி அரைக்கும் போது நம்ம குறகுறன்னு அரைப்போம். அரிசியை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி பருப்பும் குறகுறன்னு அரைப்பாங்க. அரிசியோட இந்த உப்பரப்பை போட்டு அரைச்சி வச்சுட்டு அப்புறம் பருப்பு வந்து 1-2 அரைச்சி அதில் போட்டுக்கலாம். அதனால தான் தனித்தனியாக ஊற வைக்கிறது. தனித்தனியாக ஊற வச்சு 2ஐயும் அப்புறமா கலந்து நமக்கு தேவையான அளவு வெங்காயமோ இல்லை தேங்காயோ இல்லை வேற கொத்தமல்லி கருவேப்பிலை எது வேணாலும் போட்டு நம்ம செய்யலாம். இப்போ பார்த்தோன்னா அந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்கிறத மாமி சொல்லிட்டாங்க. கடையில் எவ்வளோ செய்யலாம் அந்த மாதிரிலாம். அதனால் எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. விடாமல் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய். இது 5 ஓட்டை போட்டிருக்கேன் மாமி. 5 குழியா? ஸோ அதனால் இது வந்து 5 குழியாம். அது மாதிரி வாக்கலாம். நல்லா வரும். தேங்க்யூ பாய்.